Hi guys, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லாஸை செட் ஆஃப் பண்ணுறது எப்படி, அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நார்மலாக கிராஸ் டோட்டல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா 5 ஹெட்டுக்கு டோட்டல் தான் நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம். சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இதோட டோட்டல் தான் நம்மளுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம். இதில் டிடக்ஷன் அண்டர் த செக்ஷனில் எது அப்ளிகபிள் ஆகுதோ அதை டிடெக்ஷன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வர்றது நம்மளுக்கு டோட்டல் இன்கம். இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போதே நம்ம செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் எல்லாமே அங்கேயே அட்ஜஸ்ட் ஆயிடும். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிளில் சேலரி 1000 ரூபா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 500 ரூபா, பிஜிபிபி 1000 ரூபா, கேபிட்டல் கெயின் 500 ரூபா, அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 500 ரூபா. ஸோ இந்த மாதிரி நம்ம டோட்டலாக போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு டோட்டல் கால்குலேஷன் எவ்வளோ வருது? 3500 ரூபா வருது. இப்போது மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த 5 ஹெட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது. இதில் 4 ஹெட்டில் மட்டும் லாஸ் வரும், ஒரு ஹெட்டில் லாஸ் வராது. சேலரியில் எப்போவுமே லாஸ் வராது, அது எப்போவுமே ப்ளஸ் தான், அது எப்போவுமே ப்ராஃபிட் தான். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா நம்மளுக்கு சேலரி கண்டிப்பாக கிடைக்கும், மினிமம் சேலரியாவது கண்டிப்பாக தருவாங்க, நம்ம லாஸில் விட மாட்டாங்க. ஸோ சேலரி எப்போவுமே ப்ளஸ் தான். இப்போ பேலன்ஸ் இருக்க 4 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இது எல்லாமே லாஸ்ட்லேயும் வரலாம், ப்ராஃபிட்லேயும் வரலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ இதே எக்ஸாம்பிள் இன்னொரு தடவை பார்க்கலாம். சேலரி 1000 ரூபா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ்ட்டில் வந்திருக்கு 500 ரூபா, பிஜிபிபி லாஸ்ட்டில் வந்திருக்கு 1000 ரூபா, கேபிட்டல் கெயின் 1000 ரூபா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 500 ரூபா. இப்போ இதை டோட்டல் பண்ணி கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் 1000 ரூபா தான் வரும். ஏன் 1000 ரூபா வரும்னா 500 ரூபாயும் 1000 ரூபாயும் அங்கே இருக்க டோட்டல் அதர் ஹெட்டில் செட் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ எப்படி செட் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் படிக்க போகிறோம். இது மேலே சொன்னது தான் என்ன ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். ஏன்னா பிஜிபிபியோட லாஸ் நம்ம சேலரியில் எப்போவுமே மேட்ச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ரூல்ஸு பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இப்போது செட் ஆஃப்னா என்னென்னு ஒரு டீட்டெயில் கான்செப்ட் கிடச்சிருக்கும். டெஃபினிஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, செட் ஆஃப் மீன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லாஸ் ஃப்ரம் ஒன் சோர்சஸ் ஆர் ஒன் ஹெட் அகைன்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அனதர் சோர்ஸ் ஆர் அனதர் ஹெட். என்ன சொல்ல வராங்க, ஒரே சோர்ஸில் நம்மளுக்கு லாஸ் ப்ராஃபிட் வந்தால் அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஹெட்டில் இருந்து இன்னொரு ஹெட்டுக்கு லாஸ் ப்ராஃபிட் வந்திருந்தாலும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பேரும் செட் ஆஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ இந்த டோட்டல் 2 டோட்டல் இன்கம் இருக்குது. அதில் இன்கம் அண்டர் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு 10,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு, 8,000 ரூபா லாஸில் வந்திருக்குன்னா மிச்சம் நம்மளுக்கு நெட்டாக எவ்வளோ வரும்னா 2,000 ரூபா தான் வரும். அட்ஜஸ்ட் ஆகிருக்கு, அங்கேயே செட் ஆஃப் ஆயிடுச்சு. இது அந்த ஒரு ஹெட்டுக்குள்ளேயே சோர்ஸ், அந்த 2 சோர்ஸ் இருக்குது, ஒரு ஹெட்டுக்குள்ளேயே 2 சோர்ஸ் இருக்குது, அந்த 2 சோர்ஸுக்குள்ளே அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது 2வது இருக்க டோட்டல் இன்கம் பாருங்கள். அதில் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு டோட்டலாக லாஸில் தான் வந்திருக்கு. அதோட நெட்டு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா வருது. இப்போ இந்த 18,000 ரூபா சேலரியில் அட்ஜஸ்ட் ஆகி 35,000 ரூபாவில் அட்ஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு டோட்டல் 17,000 ரூபா தான் வரும். ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, ஒரு ஹெட்டில் இருந்து இன்னொரு ஹெட்டுக்கு நம்மளுக்கு செட் ஆஃப் ஆயிருக்கு, ப்ராஃபிட்டு லாஸில் செட் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸுக்குள்ளே செட் ஆஃப், அது இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, செக்ஷன் 70. ஒரு ஹெட்டில் இருந்து இன்னொரு ஹெட்டுக்கு அந்த ப்ராஃபிட் லாஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதோட செக்ஷன் செக்ஷன் 71. இப்போ செட் ஆஃப்னு எடுத்தால் 2 வகையாக பிரிக்கணும். ஒன்று சோர்ஸில் மூலியமாக செட் ஆஃப் ஆகுறது, இன்னொன்று ஹெட்டு மூலியமாக செட் ஆஃப் ஆகுறது. சோர்ஸ் மூலியமாக செட் ஆஃப் ஆகுறது இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஹெட்டு மூலியமாக செட் ஆஃப் ஆகுறது இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ அடுத்து கேரி ஃபார்வர்டுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எ நெகட்டிவ் இன்கம் இஸ் நாட் ஃபுல்லி செட் ஆஃப் இன் கரண்ட் இயர், தென் த அன்அப்சார்ப்டு லாஸ் கேன் பி கேரி ஃபார்வர்ட் டு சப்சிக்வெண்ட் இயர் சப்ஜெக்ட் டு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் கண்டிஷன். லாஸ் வந்துருச்சு, இந்த இயர் லாஸ் வந்துருச்சு, அந்த லாஸை இந்த இயர்லேயே என்னால் செட் ஆஃப் பண்ண முடியலன்னா அது நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். பட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிஷன் சொல்லியிருக்கான், அந்த சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்மளால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். டெஃபினிஷன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது ஒரே ஹெட்டுக்குள்ளே ப்ராஃபிட் வந்தால் லாஸ் வந்தால் நாம் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதுலேயே ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஏன்னா ஒரு சிலது செட் ஆஃப் ஆகும், ஒரு சிலது செட் ஆஃப் ஆகாது. அது என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில். செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இந்த சார்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா CMA ஜங்ஷன்
அந்த வெப்சைட்டில் அந்த மேடம் எடுக்கிறாங்க. அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் விசிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது செக்ஷன் 70 என்னென்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நார்மலாக செட் ஆஃப்னால் நம்ம 2 வகையாக பிரித்தோமா. ஒன்று வந்து இன்ட்ரா ஹெட்டு, இன்னொன்று இன்டர் ஹெட்டு. இப்போ செக்ஷன் 70 இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைனா இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ஒரே ஹெட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் இன் ஒன் ஹெட், ஒரு ஹெட்டுக்குள்ளே ப்ராஃபிட் வரும், அதே ஹெட்டுக்குள்ளே லாஸ் வரும். அந்த ரெண்டுமே அதே ஹெட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பேர் தான் இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சொல்லலாம். இப்போது சேலரியை பொறுத்த வரைக்கும் லாஸே வராது. ஏன்னா மினிமம் சேலரியாவது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் சேலரியை பொறுத்த வரைக்கும் லாஸே வராது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒருத்தர் வந்து 2 இடத்துல வேலை பார்க்குறாரு. பார்ட் டைமாக ஒரு இடத்துலையும் ஃபுல் டைமாக ஒரு இடத்துலையும் வேலை பார்க்குறாரு. ஃபுல் டைமாக வேலை பார்க்குற இடத்துல 1000 ரூபாயும், பார்ட் டைமாக ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பார்க்குற இடத்துக்குள்ள 500 ரூபாயும் வருது. இப்போது இதில் நெகட்டிவ் இன்கம் இருந்தால் தான், இந்த 500 ரூபா நெகட்டிவ் இன்கம் இருந்தால் தான் இங்கே லெஸ் பண்ணி 500 ரூபா இங்கே காமிக்க முடியும். ஆனால் சேலரியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இன்கமே வராது. ஸோ நோ லாஸ். அதனால் அங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நெவர் கம் நெகட்டிவ் இன்கம். இப்போ 2வது பார்க்க போகிறோம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி 5 ஹெட்டில் சேலரி மட்டும்தான் ப்ராஃபிட்டு மட்டும் வரும், லாஸ் வரவே வராது. மற்ற 4 ஹெட்லேயும் ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருதுன்னு சொல்லியாச்சு. லாஸ் இஃப் எனி கேன் பி செட் ஆஃப் அகைன்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் எனி அதர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நோ லிமிட். என்ன சொல்கிற வர்றாங்கன்னா, இப்போது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒருத்தருக்கு 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று செல்ஃப் ஆக்குபைடு பண்ணியிருக்காரு, இன்னொன்று லெட் அவுட் பண்ணியிருக்காரு. செல்ஃப் ஆக்குபைடு பண்ண இடத்துல 10,000 ரூபா லாஸ் வந்துருச்சு. லெட் அவுட் பண்ண இடத்துல இவருக்கு 15,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமில் லாஸ் வந்துருச்சு, இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கமில் ப்ராஃபிட் வந்துருச்சு. இது இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நெட்டாக எவ்வளோ டேக்ஸ் பண்ணலாம்னா 5,000 ரூபா பேமெண்ட் பண்ணலாம். இதை தான் சொல்ல வராங்க. லாஸ் இஃப் எனி கேன் பி செட் ஆஃப் அகைன்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அதர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரே ஹெட்டில் 2-3 சோர்ஸ் இருக்கும், அதில் இருக்க ஒரு சோர்ஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தெர் இஸ் நோ லிமிட். எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து 3 கோடி வந்திருக்கு, இதில் 2 கோடி லாஸ் வந்திருக்குன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே லிமிட் எதுவும் சொல்லலை. இது ஏன் சொல்கிறேன்னா, நாம் இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது லிமிட் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரா ஹெட்டில் தெர் இஸ் நோ லிமிட். இப்போது பிஜிபிபி பார்க்கலாம். பிஜிபிபியை பொறுத்த வரைக்கும் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ், ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ், அதர் பிஸ்னஸ். ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ்னால் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறது, விற்கிறது. ஏன்னா ஷேர்ஸோட ரேட் டே பை டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். நார்மலாக ஷேர்ஸ் வாங்கி விற்கிறது ஃபுல்லாகவே ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் தான் சொல்லுவாங்க. அதில் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் பண்ணி அதில் லாஸ் வந்துருச்சுன்னா அது எங்கே போய் செட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது, லாஸ் செட் ஆஃப் அகைன்ஸ்ட் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் ஒன்லி. இது எல்லாமே அந்த சார்ட்டில் கொஞ்சம் கலரிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி இதில் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் ரீகால் பண்ணும்போது இல்லாட்டி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணி அந்த சார்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அந்த சார்ட் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட படிச்சுக்கலாம். லாஸ் செட் ஆஃப் அகைன்ஸ்ட் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் ஒன்லி. இப்போது எனக்கு ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் பண்ணி ஒருத்தர் ஷேர் வாங்கி அந்த பிஸ்னஸில் அவருக்கு லாஸ் வந்துருச்சுன்னா அந்த லாஸு ஒருத்தர் 2 ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் பண்ணுறாரு. 2 கம்பெனியில் ஷேர் வாங்கி விற்கிறாரு. ஒரு கம்பெனியில் அவருக்கு வந்து 1000 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு, இன்னொரு ஷேர்ஸ் வாங்கி விற்கிறதுல 8000 ரூபா லாஸ். அப்போ நெட்டு எவ்வளோன்னு பார்த்தா 8000 ரூபாவில் 1000 ரூபா செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ மிச்சம் 7000 ரூபா லாஸ் இருக்குது. ஸோ இதான் சொல்ல வர்றாங்க இந்த ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸில். அப்புறம் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ்னால் என்னென்னா பிஜிபிபியில் 35AD அந்த செக்ஷனில் ஒரு 14-15 நம்மளுக்கு வந்து எது ஸ்பெஷல் பிஸ்னஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் கோல்ட் ஸ்டோரேஜ், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்க பிஸ்னஸில் லாஸ் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி இருக்க பிஸ்னஸில் மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்.
இது வந்து ஒரே செட் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ், இது வந்து ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்ஸு. இங்கே எக்ஸாம்பிள் என்னென்னா அதே தான். கோல்ட் ஸ்டோரேஜில் எனக்கு ப்ராஃபிட் வந்து ஹாஸ்பிட்டலில் லாஸ் வந்துருச்சுன்னா இங்கே இருக்க லாஸை நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ். இங்கே ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் பார்த்தோம், இங்கே ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் பார்க்குறோம். அதுதான் கீழே சொல்லியிருக்காங்க, லாஸ் செட் ஆஃப் அகைன்ஸ்ட் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் ஒன்லி. ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இது ஃபஸ்ட்டு தடவை படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் படிக்க படிக்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதர் பிஸ்னஸ்ஸு, இந்த ரெண்டு பிஸ்னஸ் இல்லாமல் அதர் பிஸ்னஸ் என்ன பண்ணாலும் அங்கே ஏதாவது லாஸ் வந்துருச்சுன்னா இட் கேன் பி செட் ஆஃப் எனி பிஜிபிபி. இப்போது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கப்புறம் திரும்பி இன்னொரு தடவை படித்தா கொஞ்சம் க்ளீனாக புரியும். எனக்கு அதர் பிஸ்னஸ் பண்ணி எனக்கு 4000 ரூபா லாஸ் வந்துருச்சு. நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸும் பண்ணுறேன், ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸும் பண்ணுறேன். இந்த 4000 ரூபா லாஸை நான் எப்படி செட் ஆஃப் பண்ணுறதுனா, ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் 2000 ரூபா கழிச்சிக்கலாம். அப்போ இன்னும் எனக்கு 2000 ரூபா லாஸ் இருக்குது. அந்த ரிமைனிங் லாஸை நான் ஸ்பெசிஃபைடு ப்ராஃபிட்லேயும் கழிச்சிக்கலாம். அப்போ நெட்டாக எனக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1000 ரூபா தான் இன்கம் வந்திருக்கு. இங்கே இருக்க லாஸை இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸில் லாஸ் வந்துருச்சுன்னா அது ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் லாஸ் வந்துச்சுன்னா ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயினில் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் எது செட் ஆஃப் பண்ணலாம்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயே செட் ஆஃப் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். கேபிட்டல் கெயினில் ரெண்டு இது இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா அது இன்னொரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஏதாவது லாஸ் வந்துருச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட லாஸு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ப்ராஃபிட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட தான் மேட்ச் ஆகும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட லாஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட தான் செட் ஆஃப் பண்ண முடியும். இப்போ 5வது பாயிண்ட்டு, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸை 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கேஷுவல் இன்கம், இன்னொன்று வந்து ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ், அதர் இன்கம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னால் இந்த 4 ஹெட்லையும் வராத வேறு எந்த இன்கம்மாக இருந்தாலும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் தான் சொல்லுவோம். கேஷுவல் இன்கம்னா லைக் பெட்டிங், லாட்ரி அந்த மாதிரி பண்ணி வர்றது கேஷுவல் இன்கம்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஷுவல் இன்கம் இதில் செட் ஆஃபே பண்ண முடியாது. கேஷுவல் இன்கம் பண்ணி நீங்கள் பெட் கட்டி தோத்துட்டிங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா தோத்துட்டிங்கன்னா அது நம்ம இன்கம் டேக்ஸில் எங்கேயும் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து 2 கேஷுவல் இன்கம் பண்ணுறாரு. ஒன்று வந்து பெட்டிங், இன்னொன்று வந்து லாட்ரி. பெட்டிங் பண்ணி 1000 ரூபா தோத்துட்டாரு, லாட்ரி பண்ணி 5000 ரூபா ஜெயிச்சிட்டாரு. இப்போ ரெண்டுமே கேஷுவல் இன்கம் தான். ஆனால் இங்கே இந்த 1000 ரூபா இந்த 5000 ரூபாவில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ரெண்டுமே கேஷுவல் இன்கமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா கேஷுவல் இன்கம் எவ்வளோ இன்கம் நீங்கள் கெயின் பண்ணுறீங்களோ அதுக்கு அப்படியே டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். ஸோ அதனால தான் செட் ஆஃபே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் இதில் லாஸ் வந்துருச்சுன்னா இதே இதில் தான் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் ஒரு பர்சன் இருக்கார், அவர் 2 ஹார்ஸ் ரேஸ் ஓன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறாரு. இல்லாட்டி ஒரு இது ஓன் அண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு, ஒரு இது அவருடைய இது மெயின்டைன் வேறு யாரோ பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் இப்போ இதில் இவருக்கு வந்து 25,000 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. இந்த ஓன் மட்டும் பண்ணிக்கிறதுல அவர் மட்டும் வச்சுக்கிறதுல இந்த 5,000 ரூபா லாஸ் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிறதுல செட் ஆஃப் பண்ணி 20,000 ரூபா தான் எனக்கு டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லி காட்டலாம். இங்கே இருக்க லாஸை இதே நேச்சர் ஆஃப் பிஸ்னஸில் தான் நம்ம செட் ஆஃப் பண்ண முடியும். அதான் ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ், லாஸ் செட் ஆஃப் அகைன்ஸ்ட் ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் ஒன்லி. இப்போ இந்த 2 பார்த்தாச்சு. இதுக்கடுத்து அதர் இன்கம். இந்த 2ல் சேராமல் வேறு 4 ஹெட்லையும் சேராமல் என்ன இன்கம் நம்ம கெயின் பண்ணாலும் அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் தான் வரும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் லாஸ் கேன் பி செட் ஆஃப்
அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எக்ஸப்ட் கேஷுவல் இன்கம். இப்போது இன்ட்ரா ஹெட்டில் தானே பார்க்குறோம். ஸோ அதனால் இங்கே இருக்க இன்கம்மு நம்ம இங்கே ஏதாவது லாஸ் வந்துருச்சுன்னா ஹார்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸில் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கேஷுவல் இன்கத்தில் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா அவனே சொல்லியிருக்கான், டீட்டெயிலாக சொல்லியிருக்கான், எக்ஸப்ட் கேஷுவல் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்கான். எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு பர்சன் வந்து கேஷுவல் இன்கமில் 10,000 ரூபா வின் பண்ணிடுறாரு, 10,000 ரூபா அவர்கிட்ட இருக்குது. பட் ஆனால் எனக்கு அதர் இன்கமில் நான் ப்ராசஸ் பண்ணி எனக்கு 2,000 ரூபா லாஸ் வந்துருச்சுன்னா அந்த 2,000 ரூபா லாஸை நான் இங்கே போய் செட் ஆஃப் பண்ண முடியாது. இங்கே டோட்டலாக எனக்கு டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். இதுக்கு நம்ம இங்கே லாஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு செட் ஆஃப் பண்ணி பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட முடியாது. 10,000 ரூபா கேஷுவல் இன்கமில் வந்திருக்குன்னா டேரெக்டாக 10,000 ரூபா தான் எனக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். இங்கே இருக்க லாஸ் வந்து இதில் செட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஒன்று என்னென்னா, அண்டர் த செக்ஷன் 10 எல்லாமே எக்ஸம்ப்டட் இன்கம் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸம்ப்டட் இன்கம் எக்ஸாம்பிள் என்னென்னா அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் இன்கம் வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்தாலும் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்கம் பண்ணி உங்களுக்கு லாஸ் வந்துருச்சுன்னா அதே டயத்தில் நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லாஸை அங்கே போய் செட் ஆஃபும் பண்ண முடியாது. ஏன் செட் ஆஃப் பண்ண முடியாதுன்னா, நம்ம இன்கம் வரும்போது டேக்ஸ் கட்டலை, அதே மாதிரி லாஸ் பண்ணும்போது நீங்கள் செட் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ செக்ஷன் 70 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செக்ஷன் 71 இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹெட்டில் இருந்து இன்னொரு ஹெட்டுக்கு, ஒரு ஹெட்டில் லாஸ் வந்திருக்கும், இன்னொரு ஹெட்டில் ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்த லாஸை இன்னொரு ஹெட்டில் போய் செட் ஆஃப் பண்ணிக்கிறது, அதுதான் இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு சேலரி ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், அதில் நோ லாஸ், அங்கே எப்போவுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வரும். ஸோ லாஸ் நம்ம அங்கே செட் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ் இஸ் எக்ஸஸ் ஆஃப் 2 lakhs கேன் நாட் பி செட் ஆஃப் எனி ஹெட். இதில் என்ன கான்செப்ட் சொல்ல வர்றாங்கன்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வரலாம். ஏற்கனவே முன்னாடி பார்த்தது இங்கே நோ லிமிட்னு சொன்னேன்னா, இங்கே எவ்வளோ வேணால் வரலாம், நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 2 சோர்ஸ் இருக்குது, 2 சோர்ஸில் நம்ம என்ன வேணால் செட் ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்போ அதே இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு 3 லட்ச ரூபா லாஸ் வந்திருக்கு, சேலரி 4 லட்ச ரூபா இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணால் 1 லட்ச ரூபா தான் கிராஸ் டோட்டல் இன்கம் காமிக்கும். ஆனால் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ லாஸ் வந்திருந்தாலும் நாம் செட் ஆஃப் பண்ண வேண்டியது 2 lakhs மட்டும்தான், 2 லட்சம் மட்டும்தான் நம்மளால் இந்த இயரில் செட் ஆஃப் பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்க லாஸை நம்ம கேரி ஃபார்வர்டு தான் பண்ண முடியும், தவிர இந்த இயரில் மொத்தமாக செட் ஆஃப் பண்ண முடியாது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு. இப்போ அடுத்து பிஜிபிபி அங்கே பார்த்த மாதிரி தான் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ்ஸு, ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ், அதர் பிஸ்னஸ்ஸு. இப்போ நாம் இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே பார்த்துருப்போம், ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸில் வர்ற லாஸை ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே அதான் சொல்ல வராங்க, கேன் பி செட் ஆஃப் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் ஒன்லி. அதே மாதிரி ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ்லேயும் லாஸ் வந்துச்சுன்னா கேன் பி செட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் ஒன்லி. இதில் எவ்வளோ லாஸ் வந்திருந்தாலும் அந்தந்த இன்கமில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், தவிர வேறு எதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இது இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே பார்த்துருக்கோம். இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே அதான் சொல்கிறாங்க. அதர் பிஸ்னஸ் பார்க்கும்போது கேன் பி செட் ஆஃப் எனி அதர் ஹெட் எக்ஸப்ட் சேலரி. இப்போது இதே கான்செப்ட் இங்கே எடுத்துக்கலாம். சேலரியில் நாம் இங்கே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக பிஜிபிபி இருந்துச்சுன்னா, பிஜிபிபி 3 லட்ச ரூபா லாஸ் வந்துச்சுன்னா அந்த 3 லட்ச ரூபா லாஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா சேலரி 4 லட்ச ரூபா இருந்தாலும் ரூல்ஸ் என்ன சொல்லுது, எக்ஸப்ட் சேலரி. சேலரியை தவிர வேறு எந்த ஹெட்டில் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் சேலரியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடாது, அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. அதோட லிமிட் எதுவும் கொடுக்கல. ஸோ எவ்வளோ லாஸ் வந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இப்போ அதே கான்செப்ட் இங்கே சொல்கிறேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4 லட்ச ரூபா இருக்குது, நம்மளுக்கு பிஜிபிபி அதர் பிஸ்னஸில் எனக்கு 3 லட்ச ரூபா லாஸ் வந்துச்சுன்னா நம்ம இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிராஸ் டோட்டல் இன்கம் நம்ம 1 லட்ச ரூபா காமிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் லிமிட் சொல்லலை, அதோட எக்ஸப்ட் சேலரிங்கிற ஒரு கான்செப்ட் தான் சொல்லியிருக்கான். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, எக்ஸப்ட் சேலரி. ஏன்னா கம்பைன் கொஸ்டின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில சின்ன டீட்டெயில்ஸ் நம்ம மறந்துடுவோம். இதனால் நம்ம அடுத்த சம்மு பார்க்கும்போதும் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். கேபிட்டல் கெயினை 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்.
இது இன்ட்ரா ஹெட்லேயே சொல்லியிருக்கோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் செட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒன்லி, இல்லாட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். மொத்தத்தில் கேபிட்டல் கெயினில் தான் செட் ஆஃப் ஆகும், வேறு அதர் ஹெட்டில் செட் ஆஃப் ஆகாதுன்னு சொல்லி இன்ட்ரா ஹெட்லேயே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இன்டர் ஹெட்லேயும் அவனும் அதான் சொல்கிறான். இது ரெண்டில் தான் செட் ஆஃப் ஆகும், வேறு அதர் ஹெட்லேயும் செட் ஆஃப் ஆகாதுன்னு சொல்லியிருக்கான். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் செட் ஆஃப் பண்ணுறது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் 3 வகையாக பிரிக்கிறோம். கேஷுவல் இன்கம், ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ், அதர் இன்கம். கேஷுவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இன்கம் வருதோ நம்ம அப்படியே டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சொல்லிடணும். ஸோ அதனால் அது எந்த ஹெட்லையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அது எவ்வளோ இன்கம் வருதோ அப்படியே டேக்ஸ் கட்டலாம். இங்கேயும் இன்ட்ரா ஹெட்லேயும் அதான் சொல்கிறாங்க, நோ செட் ஆஃப் ஃப்ரம் எனி அதர் ஹெட். ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் செட் ஆஃப் அகைன்ஸ்ட் ஒன்லி ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ். இதில் தான் செட் ஆஃப் ஆகும்னு சொல்லிட்டு இன்ட்ரா ஹெட்லேயே சொல்லிட்டனால இன்ட்ரா ஹெட்டாக அதான் சொல்லுது. அவங்க இந்த நேச்சர் ஆஃப் இன்கம், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் மாதிரி வச்சுக்கோமே, ஆனால் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் இல்லை, அதுக்குரிய ரூல்ஸ் என்னவோ அதே ரூல்ஸ் தான் இங்கேயே செட் ஆஃப் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இங்கேயே பார்த்துருக்கோம். ஒரு பர்சன் வந்து ரெண்டு ஹார்ஸ் ரேஸ் வச்சுருக்காரு, ஒன்று ஓன் அண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு, ஒன்று அவரோடது மட்டும், அதில் வந்துச்சுன்னா செட் ஆஃப் ஆகும். இது மாதிரி மட்டும் தான் செட் ஆஃப் ஆகும். இப்போ இங்கே இருக்க 5000 ரூபா இங்கே இது வரலை அப்படின்னா, இப்போது இங்கே இருக்க 5000 ரூபா மட்டும் லாஸ் வந்துருச்சு, இவருக்கு வந்து இதில் இன்கமே வரலை அப்படின்னு சொன்னால் இந்த 5000 ரூபா லாஸை கேரி ஃபார்வேர்டு தான் பண்ண முடியும், தவிர வேறு எதுலேயும் நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. அந்த கான்செப்ட் தான் சொல்ல வர்றாங்க. கேன் பி செட் ஆஃப் அகைன்ஸ்ட் எனி ஹெட் ஆஃப் இன்கம். எந்த ஹெட்லேயும் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம், இதுக்கு எந்த லிமிட்டும் சொல்லலை. அப்போ மிச்சம் இருக்க 4 ஹெட்லேயும் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம், எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லை. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, எக்ஸப்ட்னு எதுவும் சொல்லலை, அதே மாதிரி லிமிட்டும் எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் நம்ம எந்த ஹெட்டில் வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கம் ஃப்ரம் திஸ் ஹெட் கேன் பி யூஸ்டு ஃபார் செட் ஆஃப் அதர் ஹெட். மேலே சொல்ல வர்றது தான். இதோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னென்னா, ஒரு ஹெட்டோட இன்கமும் இன்னொரு ஹெட்டோட லாஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அங்கே செட் ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்கம் ஃப்ரம் திஸ் ஹெட் கேன் பி யூஸ்டு ஃபார் செட் ஆஃப் அதர் ஹெட். இதில் எக்ஸப்ட் கேட்டகரி என்ன, நான் இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு சொல்லேன்னா அதுதான் சொல்லியிருக்காங்க. சேலரி cannot be used for PGBP லாஸஸ். பிஜிபிபியில் லாஸ் வந்துச்சு, அது நான் சேலரியில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா முடியாது. அந்த பாயிண்ட் தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ செக்ஷன் 70 பார்த்து முடிச்சாச்சு, 71 பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து கேரி ஃபார்வர்டு ஆஃப் லாஸஸ். ஒரு இயரில் லாஸ் வந்துருச்சு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எனக்கு லாஸ் வந்துருச்சு, அது இன்டர் ஹெட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, இன்ட்ரா ஹெட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு லாஸ் வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த இங்கே பார்த்தா தெரியும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எனக்கு 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 1 லட்ச ரூபா இருக்குது, 1 லட்ச ரூபா எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 6 லட்ச ரூபா எனக்கு லாஸ் வந்திருக்கு. அப்போ டோட்டலாக இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எனக்கு 5 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா அங்கே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெட்டாக எனக்கு 5 லட்ச ரூபா காமிக்குதா. எனக்கு சேலரியில் 4 லட்ச ரூபா வருது. அப்போ இந்த 5 லட்ச ரூபா இல்லை, 4 லட்ச ரூபா நான் இங்கே செட் ஆஃப் பண்ணியாச்சு. அப்போ அந்த இயரில் எனக்கு 1 லட்ச ரூபா, எனக்கு 1 லட்ச ரூபா இன்னும் லாஸில் தான் இருக்குது. அந்த 1 லட்ச ரூபா லாஸை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், அடுத்த இயருக்கு நாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்ல வராங்க. கேரி ஃபார்வர்ட்னா கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது. சேலரி பொறுத்த வரைக்கும் லாஸ் இல்லை, ஸோ அதனால் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் லாஸை 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், 8 ஆனுவல் இயர். இப்போ இந்த வருஷம் எனக்கு லாஸ் வந்துருச்சுன்னா அடுத்து 2020, 2028 வரைக்கும் நான் அந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா தேவையில்லை. இப்போ லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு 2 ரூல்ஸ் சொல்கிறாங்க. இந்த 1 லட்ச ரூபா நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் இயருக்கு மாற்றும் போது நான் ஃபஸ்ட்டு எதில் டிடெக்ஷன் எதில் பண்ணணும்னா சேம் ஹெட்டில் தான் பண்ணணும். இப்போது 2020 இந்த லாஸ் வந்துருக்கு, நான் 2021க்கு இந்த லாஸை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன்னா 2021 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் இந்த 1 லட்ச ரூபா நான் செட் ஆஃப் பண்ணணும். அதுதான் சொல்கிறாங்க, டிடெக்ஷன் ஒன்லி ஃப்ரம் சேம் ஹெட். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, லாஸ் கேன் பி கேரி ஃபார்வர்ட் ஈவன் லேட்லி ஐடி ரிட்டர்ன் ஃபைல்டு பைலேட்டல் ரிட்டர்ன். அதாவது நம்ம ஐடி ரிட்டர்ன் அவங்க சொன்ன டியூ டேட்டில் ஃபைல் பண்ணலைனாலும் இந்த லாஸை, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை நம்மளால் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். அதான் சொல்கிறாங்க. அடுத்து
பிஜிபிபி மொத்தமாக இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்துலேயும் 3 தான் இருக்கும். ஆனால் இங்கே 4 சொல்லியிருக்காங்க. கேரி ஃபார்வர்டில் 4 சொல்லியிருக்காங்க. ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ், ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ், அதர் பிஸ்னஸ், அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன். ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸில் லாஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸை 4 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். கேரி ஃபார்வர்டு 4 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் அந்த லாஸை நம்மளால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி கேரி ஃபார்வர்ட் பண்ணால் டிடக்ஷன் பண்ணுறது ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸில் தான் டிடக்ஷன் பண்ண முடியும். இது இங்கே சொன்ன கான்செப்ட் மாதிரி தான். 2020 லாஸ் வந்துருச்சு. 2021க்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். கேரி ஃபார்வர்ட் பண்ண உடனே ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸில் தான் அந்த லாஸை நம்ம செட் ஆஃப் பண்ண முடியும். அதுவும் எத்தனை வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்னா 4 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் லாஸ் வந்துருச்சு. அந்த லாஸை நம்ம எவ்வளோ வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்னா, ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் லாஸ் வந்துருச்சுன்னா அதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு அவங்க இயர் சொல்லலை, இன்ஃபினிட்டிவ் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம் வேணால் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் இங்கே ஒரு செக் வைக்கிறாங்க. நம்ம இந்த இயர் லாஸ் வந்துருச்சுன்னா இந்த இயர் நம்ம ஐடி ரிட்டர்ன் அவங்க சொன்ன டியூ டேட்டில் ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இப்போது 2-3 வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். 3வது வருஷம் ஐடி ஃபைல் பண்ண தவறிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த லாஸை நம்மளால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அதான் சொல்ல வராங்க, கேரி ஃபார்வர்டு ஒன்லி ஐடி ரிட்டர்ன் ஃபைல்டு. இது ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ்னால் எதில் பண்ணுவாங்கன்னா அண்டர் த செக்ஷன் 35AD. அப்புறம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு எதில் டிடக்ஷன் பண்ணுவாங்கன்னா ஒன்லி ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ். அந்த ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ்னு சொல்கிறது நம்ம அந்த 16 பார்த்தோம்ல, பிஜிபிபியில் சொல்லியிருந்தோம்ல, கோல்ட் ஸ்டோரேஜ், ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் மட்டும்தான் டிடக்ஷன் பண்ண முடியும். இப்போ இந்த 2 பார்த்து முடிச்சாச்சு. அதே மாதிரி தான் அதர் பிஸ்னஸ் ப்ராசஸ் பண்ணி எனக்கு லாஸ் வந்திருந்தாலும் அதே நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணது நம்ம ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்த இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இதுவும் அதே கான்செப்ட் தான். எனக்கு 2020 லாஸ் வந்துருச்சு. 2024 வரைக்கும் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். 2024 நான் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தவறிட்டேன்னா 2025க்கு என்னோட லாஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகாது. ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் பிஸ்னஸ் அதில் லாஸ் வந்துச்சுன்னா 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்த இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். கேரி ஃபார்வர்ட் பண்ணது டிடக்ஷன் ஒன்லி ஃப்ரம் சேம் ஹெட். கேரி ஃபார்வர்ட் 2021க்கு நாம் இன்கம் ஃப்ரம் அதர் பிஸ்னஸ் அதில் தான் நம்ம டிடக்ஷன் பண்ண முடியும். அதான் சொல்ல வராங்க. அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் அந்த நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது வந்து இன்ஃபினிட்டிவ் பீரியட். அதுக்கும் எந்த லிமிட்டும் கொடுக்கல. எவ்வளோ வருஷம் வரைக்கும் வேணால் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைனாலும் இந்த லாஸை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டிடக்ஷனை இப்போது 2020 இந்த லாஸ் வந்துருச்சு. 2021 எனக்கு பிஜிபிபியில் இன்கமும் வரல, லாஸ் வரலன்னா அந்த நேரத்தில் என்னோட அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் வேறு அதர் ஹெட்லையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், செட் ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸப்ட் கேஷுவல் இன்கம், சேலரி, டிடக்ஷன் ஃப்ரம் எனி இன்கம் எக்ஸப்ட் சேலரி, கேஷுவல் இன்கம். ஸோ பிஜிபிபி இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கான்செப்ட்டு. அடுத்து பார்ப்போம். கேபிட்டல் கெயின் எப்போவுமே 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். டிடக்ஷன் ஒன்லி ஃப்ரம் சேம் ஹெட். கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது அடுத்த இயருக்கு வரும்போது சேம் ஹெட்டில் தான் டிடக்ஷன் பண்ண முடியும். லாங் டேர்மில் டிடக்ஷன் பண்ண வேணாம், ஷார்ட் டேர்மில் தான் டிடக்ஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிடக்ஷன் ஒன்லி ஃப்ரம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுக்கு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் லேட்டாக பண்ணாலும் நாம் இந்த கேபிட்டல் கெயின் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். கேரி ஃபார்வர்ட் ஈவன் வென் பைலேட்டரல் ரிட்டர்ன் இஸ் ஃபைல்டு. லாஸ்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அதை 2ஆக பிரிக்கிறாங்க. கேஷுவல் இன்கம் இருக்குது. கேஷுவல் இன்கம் வந்தால் நம்ம ஃபுல் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டோம். இங்கே முன்னாடி பாயிண்ட்லேயே சொல்லியிருக்கோம். கேஷுவல் இன்கம் வந்திருந்தால் அது ஃபுல்லாக நம்ம டேக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுற ஆப்ஷனே இல்லைனால இதை விட்டுட்டோம். இங்கே இருக்க 2 கான்செப்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் பண்ணி எனக்கு லாஸ் வந்துருச்சுன்னா அது 4 வருஷம் வரைக்கும் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்.
ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு அதே பிஸ்னஸில் தான் என்னால் சேம் ஹெட்டில் தான் நம்மளால் ரிடக்ஷன் பண்ண முடியும். ஸோ ரிடக்ஷன் ஒன்லி ஃப்ரம் ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ். அதர் பிஸ்னஸ் பார்த்தோன்னா அதர் பிஸ்னஸ் கேரி ஃபார்வர்டே பண்ண முடியாது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் கேரி ஃபார்வர்ட் பண்ணுற ஒரே ஆப்ஷன் ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் மட்டும்தான். மற்ற என்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. கேஷுவல் இன்கம்க்கும் ஆப்ஷனே இல்லை, அதர் ஹெட்டுக்கும் ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டான். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் ஷால் பி மேடு, தேர் ஆஃப்டர் இன்டர் ஹெட் செட் ஆஃப் ஷால் பி மேடு. In other word, section 71 will be applicable after application of section 70. சிம்பிளாக என்ன சொல்ல வராங்க, முதல்ல ஹெட்டுக்குள்ளேயே நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஹெட்டுக்குள்ளேனா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா அதுக்குள்ளே இருக்க சோர்ஸ்லேயே நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அதர் ஹெட்டில் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இங்கே ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபஸ்ட்டு சொன்ன ஜென்ரல் நோட்ஸில் ஃபஸ்ட்டு நோட்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சேலரி 45,000 ரூபா. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எனக்கு 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 35,000 ரூபா லாஸ்லையும், இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 15,000 ரூபா ப்ராஃபிட்லேயும் வந்திருக்கு. இப்போது இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, எனக்கு 45,000 ரூபா சேலரியில் ப்ராஃபிட் வந்திருக்கா, ஃபஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1ல் லாஸ் வந்திருக்கிறது நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணால் எனக்கு டோட்டலாக 10,000 ரூபா ப்ராஃபிட்டில் வருது. அந்த 10,000 ரூபா ப்ராஃபிட்டோட எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்திருக்க ப்ராஃபிட்டு சேர்க்குறேன். மொத்தமாக 25,000 என்னோட கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா டோட்டலாக கான்செப்டே தப்பு. ஆன்சர் ரைட்டு தான், பட் ஆனால் கான்செப்ட் தப்பு. என்ன சொல்ல வர்றாங்க, ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும், கரெக்டான மெத்தட் சொல்கிறேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கா, ஃபஸ்ட்டு இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உனக்கு எவ்வளோ வருது. இதில் 35,000 ரூபா லாஸு, 15,000 ரூபா ப்ராஃபிட்னா இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணேன். எனக்கு 20,000 ரூபா லாஸில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த 20,000 ரூபா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எனக்கு 20,000 ரூபா லாஸில் காமிக்குதுன்னு சொல்லிட்டு சேலரியோட அட்ஜஸ்ட் பண்ணேன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் 25,000 ரூபா வரும். இந்த மெத்தட் தான் கரெக்டான மெத்தட். இதுதான் மேண்டேட்ரி கூட. அந்த கான்செப்ட் தான் சொல்ல வராங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஷால் பி மேட், தேர் ஆஃப்டர் இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஷால் பி மேட். இன் அதர் வேர்ட், செக்ஷன் 71 will applicable after application of section 70. Mandatory feature, assessee is not bound to follow section 70-71. There is no choice or option whether to set off the loss or not. Set off clubbed income from the clubbed income, one can set off the losses. இந்த கான்செப்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, கிளப்பிங் இன்கம் நம்ம படிக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃபோட இன்கம் ஹஸ்பண்டோட சேர்ப்பாங்க, இவங்களோட சேர்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சோர்ஸ் ஆஃப் வர்ற இன்கம்லையும் நாம் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. செட் ஆஃப் கிளப்டு இன்கம். ஸோ அவ்வளோதான். செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு கான்செப்ட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக சம் எல்லாம் பார்ப்போம். நான் மேலே சொன்ன கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்தா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இது ரிலேட்டடாக சம்மு பார்க்கலாம்.